தமிழகத்தில் குற்ற செயல்கள் குறைந்திருக்கிறது. ஆக இப்போ நடவடிக்கை எடுக்கிற காரணத்தால் தான் இப்போது அந்த ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் கஞ்சாவை பிடித்தார், போதைப் பொருள் பிடித்தார்களா என்றால் இல்லை. ஆனால் இப்போ பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறதுனால செய்தி வருது. இதே நாங்கள் பிடிக்காமல் விட்டுருந்தால் செய்திகள் வராது. பிடிக்காமல் விட்டதுனால தான் இந்த கொரோனா காலத்தில் பிடிக்காமல் விட்டதுனால தான் இன்றைய தினம் இந்த அளவுக்கு அது இப்போ இந்த அளவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அதையெல்லாம் எந்தெந்த ரூட் எங்கெங்கே வருகிறது என்பதை அறிந்து அதை தடுத்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சராக இருந்தவருக்கு துணை முதலமைச்சராக கொடுத்தாங்க. இபிஎஸ் முதலமைச்சர், ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார். அப்புறம் அதுக்கு பிறகு இபிஎஸ் முதலமைச்சர் வந்தார். அப்புறம் துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் எந்த அடிப்படையில் போட்டார்கள்? எந்த தனிப்பட்ட நபர்களுடைய உழைப்புகள் அவர்களுக்கு இருக்கா? ஜெயலலிதா பேனர், எம்ஜிஆர் பேனர், ஜெயலலிதா பேனர், எம்ஜிஆர் பேனர், அந்த பேனர் தான் அவர்கள் வருகிறார்கள் தவிர இது சுயம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சுயம்பாக உதயநிதி அவர் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இவருக்கு துணை முதல்வர் பொறுக்கின்ற அளவுக்கு அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், கட்சியுடைய இளைஞணி செக்டாராக இருந்தாலும் அவர் முழுமையாக அவர் உழைத்து இந்த தினம் ஒரு மாபெரும் வெற்றியை தேடித் தருவதில் அவர் முதன்மையாக இருக்கின்றார்கள். ஆக உழைப்பில் முதன்மையாக இருக்கின்ற காரணத்தால் அவர் இந்த தினம் துணை முதலமைச்சராக வரக்கூடிய தகுதிகள் அது அவங்க ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் முதல்ல தலைவர்கள் முதல்ல நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இபிஎஸ்ஐ ஏற்றுக்கணும் அவசியங்கள் கிடையாது. ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, எங்களுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆக எங்களுடைய கட்சியில் சிண்டு முடிகிற வேலை வேண்டாம். இது சிண்டு முடி சிண்டு முடிய வேலை வேண்டாம். இது நாங்கள் இப்போ இங்கே நாடாளுமன்ற தேர்தல் என்றால் கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் அளவுக்கு அவர் சுற்றுப்பயணம் செய்து பல கூட்டங்களில் பேசி இந்த தினம் இங்கே கழகத்துக்கு 40 வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய தூண்களில் அவர் ஒருவர். அந்த அடிப்படை உழைப்பின் சிகரமாக இருந்த காரணத்தால் தான் அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பை வகிக்கின்றார்கள். மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக ஒரு சர்ச்சையாகிட்டே போயிட்டே இருக்கு. எல்லாம் இது நல்லதுக்கு போராடுறாங்கன்னா அது நல்லதே வரவேற்போம். சூழ்நிலைகள் அது மது ஒழிப்பு மாநாடு அவர் நடத்துகிறாங்க. இப்போ அது படிப்படியாக குறைப்போம் என்று முதலமைச்சர் கூறி படிப்படியாக அதை குறைத்து கொண்டிருக்கின்றார்.